ஸோ வெல்கம் பேக் டு பார்க்க போறோம்னா, உயிர்க்கொடியே மியூசிக் வீடியோ தான் பார்க்க போறோம். சனாதன் ப்ரோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு இத. ஆ இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற எல்லாருக்குமே அவர் தெரியும். ஸோ கண்டிப்பா அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ நான் வந்து லிங்க் தரேன். கண்டிப்பா நீங்க அவர பார்த்திருப்பீங்க. ஸோ இப்ப அவர் மூலியமா என்கிட்ட வந்த புது ஆடியன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வாங்க நம்ம ஆ ஆ அவரோட மியூசிக் வீடியோ ஒண்ணு அந்த உயிர்க்கொடிய பார்த்துருவோம். அவர் நம்மளுக்கு மெசேஜ் பண்ணி ப்ரோ கொலாபரேட் பண்ணலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டாரு. தாராளமா ஐ அம் வெரி ஹேப்பி ப்ரோ. தேங்க் யூ ஃபார் ரீச்சிங் அவுட் அண்ட் கொலாபரேட்டிங். வெரி வெரி ஹேப்பி. ரொம்ப பெர்சனலா நான் ரொம்ப ஃபாலோ பண்ணியிருக்கேன் நான் உங்க வீடியோலாம். ஸோ நீங்க டெக்ஸ்ட் பண்ணப்ப சூப்பர் செம்ம கொலாபரேஷன் வாங்க பண்ணலாம் அப்படின்ற மாரி இருந்துச்சு. ஸோ வாங்க வீடியோ பார்த்துருவோம். ஸோ 3, 2, 1 லெட்ஸ் கோ. ஸோ ஏஐ ஜெனரேட்டட். கண்ணிமைகள் நனைய உன்னை அணுக முயன்ற நீ தூரம் சென்றாயே திசையெங்கும் இருள் பாயும் எனையாடும் உயிர்கொடியே இடையில் வலியை வைத்து விலகினேன் உனை என்னுள் விதித்தாயே தொலை தூரம் சென்றாலும் மறையாத உயிர்கொடியே நைஸ். நிழலின் துணையும் விலகும் இந்நாளில் உயிரும் இருளில் மூழ்கும் கண்ணீரில் தானாக வாடும் என் உயிரே விடை தேடுதே உயிர்கொடியே முடிவும் முடிவில் முடியாத மோதல் ஃபுல்லி ஏஐ ஜெனரேட்டட் நாயம் அறியாத காதல் வேளாக ஊறும் உன் நினைவை மனம் ஏங்குதே உயிர்கொடியே நைஸ். இருளும் கடந்து போகும் என்று நினைக்கும் நொடி எல்லாம் உன் கண்கள் என்னை தேடி செம்ம வாய்ஸ் இது கனவெல்லாம் கதை பேசும் உயிர்கொடியே உனது மௌனம் எந்த உயிரை பறித்தாலும் பரவாயில்லை Nice. மறு ஜென்மம் உன்னை சேர That's a very good edit. உயிர்கொடியே நிழலின் துணையும் விலகும் இந்நாளில் உயிரும் இருளில் மூழ்கும் கண்ணீரில் தானாக வாடும் என் உயிரே விடை தேடுதே உயிர்கொடியே முடிவும் முடிவில் முடியாத மோதல் முடிவின் ஆழம் அறியாத காதல் வேளாக ஊறும் உன் நினைவை மனம் ஏங்குதே உயிர்கொடியே லிரிக்ஸும் நல்லா இருக்கு. வெரி நைஸ் லிரிக்ஸ். கண்ணிமைகள் நனைய உன்னை அணுக முயன்ற நீ தூரம் சென்றாயே திசையெங்கும் இருள் இந்த portion பாயும் செமையா இருக்கு. எனையாடும் உயிர்கொடியே இடையில் வலியை வைத்து விலகினேன் உனை என்னுள் விதித்தாய் தொலை தூரம் சென்றாலும் மறையாத உயிர்கொடியே நிழலின் துணையும் விலகும் இந்நாளில் உயிரும் இருளில் மூழ்கும் Damn, that was கண்ணீரில் amazing. தானாக வாடும் என் உயிரே விடை தேடுதே உயிர்கொடியே முடிவும் முடிவில் முடியாத மோதல் முடிவின் ஆழம் அறியாத காதல் வேளாக ஊறும் உன் நினைவை மனம் ஏங்குதே Faded love. சனாதன் ஸ்ரீகிருஷ்ணன். ப்ரோ நல்லா இருக்கு ப்ரோ பாட்டு. நல்லா இருக்கு. அந்த அந்த உயிர்க்கொடியே போர்ஷன் வந்து செமையா இருந்துச்சு. இன்னொன்னு அந்த ஒரு சின்னதான ஒரு கிளாசிக்கல் டச் இருக்குல்ல. அந்த டியூன்லயும், அந்த ராகத்திலயும் அப்படின்னு சொல்லிட்டு, அது ரொம்ப அழகா ஒட்டுது. இன்னொன்னு உங்க வாய்ஸ், அவரோட வாய்ஸ் வந்து அந்த மாரி டியூனுக்கு பயங்கரமா செட் ஆவுது. ரொம்ப அழகா அவர் ரொம்ப இன்கார்ப்பரேட் பண்ணி பாடுவாரு. அது அது செம்மையா அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு பெர்சனலா. ஸோ அது வந்து இதுலயும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னுவேன். லிரிக்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. லிரிக்ஸ் வந்து அழகா எழுதியிருக்கீங்க. ரைமிங் ஸ்கீம்லயும் சரி, வார்த்தைகள் சவுண்டிங்கா எந்த வார்த்தை அழகா இருக்கும் இந்த மாரி டியூனுக்கு அப்படின்றத ரொம்ப அழகா பார்த்து எழுதியிருக்க மாரி இருக்கு. கரெக்ட்டா இருக்கு எல்லாமே. எங்கேயுமே வந்து ஒரு ஹிக்கப்பா லிரிக்ஸ்ல வந்து எங்கேயுமே ஒரு ஹிக்கப்பா, ஓ இந்த சவுண்டிங் செட் ஆகல அப்படின்ற மாரியே இல்ல. கரெக்ட்டா லிரிக்ஸ் ஃப்ளோ செம்ம அழகா இருக்கு. மியூசிக் அழகா இருந்துச்சு. லேயர்ட் வெரி வெல் மிக்ஸ்ட் என்ன கேட்டா. ஏன்னா சம்டைம்ஸ் லேயர்டா இருக்கிறது வந்து, ஓ! லேயர்ஸ் இவ்ளோ இருக்கு அப்படின்னு தெரியிற லெவலுக்கு மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இங்க வந்து அது தெரியல. எல்லாமே ரொம்ப அழகா பிளெண்ட் ஆயி ஒரு ஒரு சிங்கிள் சவுண்டா ஒரு ஒரு சிங்கிள் லெஃப்ட் டூ ரைட் சவுண்டா அழகா வந்து உட்காந்துச்சு. அது ரொம்ப அழகா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஸோ நல்லா பண்ணியிருக்கீங்க ப்ரோ. கண்டிப்பா அடுத்தடுத்து வர பாட்டுகளுக்கும் நம்ம கொலாபரேட் பண்ணுவோம். அ ஏஐ வீடியோ. ஏஐ வீடியோ வந்து ஆம் ஓகே.
எனக்கு வந்து இதில கொஞ்சம் சில இதுகள் இருக்கு. என்னன்னா, ஏஐ வீடியோ சில இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சில கிளிப்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சில எஃபெக்ட்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் எனக்கு என்னன்னா, ஓகே இப்ப ஸ் ஸ்பேனா ஒரு எடிட்டரா ஒரு எடிட்டிங் ஸ்பேனா வந்து ரொம்ப ஸ்பீடா வீடியோ போன மாரி ஒரு ஃபீல். பாட்டுக்கு. அந்த பாட்டுக்கும், அந்த வீடியோ போன ஸ்பீடும் வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு பேசிங்ல இருந்திருக்கலாம் அப்படின்ற மாரி இருந்துச்சு. ஏன்னா, எனக்கு தெரிஞ்சு கிளிப்ஸ் ஜெனரேட் பண்ணி, அப்புறம் தனியா எடிட் பண்ணியிருக்காங்கன்றது தான் நான் நம்புறேன். ஸோ, ஆ அது எப்படி பண்ணீங்க சொல்லுங்க ப்ரோ எனக்கு. ஸோ, அது மட்டும் தான் எனக்கு வந்து அது வந்து இன்னும் கொஞ்சம் மியூசிக்கோட ஒரு சிங்க்ல அந்த பேசிங்ல சிங்க்ல இருந்திருக்கலாமோ! அப்படின்றது மட்டும் தான் எனக்கு இது. மத்தபடி வேற எதுவும் இல்ல. சூப்பரா இருந்துச்சு. வீடியோ நம்ம அடுத்தடுத்து என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு, அடுத்தது நம்ம கொலாபரேஷனும் கண்டிப்பா வரும். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி வைப்போம். நன்றி.